ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஹஜ் யாத்திரைக்கான மானியத்தை மத்திய அரசு நிறுத்திய போதும் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு தடையின்றி நிதியுதவி அளித்ததாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். ரம்ஜானை முன்னிட்டு கோவையில் சிறுபான்மையர் பிரிவு துணை செயலாளர் கோட்டை ஹக்கீமின் அறக்கட்டளை ஏற்பாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு திரளானோருக்கு ரம்ஜான் தொகுப்புகளை வழங்கினார். இதனை அடுத்து பேசிய ஹஜ் புனித யாத்திரை செல்பவர்கள் சென்னையில் தங்குவதற்கு ஓய்வு இல்லம் கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தான் என குறிப்பிட்டார். நாகூர்ல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போகும்போது அங்க மழை வெள்ளத்துல அந்த தர்கா வந்து மிகப்பெரிய பாதிப்பாச்சு. அன்னைக்கு நான் இன்சார்ஜா இருந்தேன். உடனடியா எடப்பாடி முதலமைச்சர் கூட்டு போய் உடனடியா 5 கோடி செலவுல அந்த தர்காக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவரெல்லாம் கட்டி கொடுத்தோம். அது தர்காக்குள்ள குளம் இருக்கு, அதெல்லாம் இடிஞ்சிருச்சு, அதெல்லாம் கட்டி கொடுத்தோம். இன்னும் நிறைய சொல்லலாம். ஹஜ் கமிட்டியுடைய புனித பயணத்தினுடைய கட்டணத்தை 6 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை மத்திய அரசு ரத்து பண்ணாங்க. இப்போ உடனடியா எடப்பாடியார் இருக்கும்போது எல்லாம் நிறைய ஜமாத்துடைய தலைவர்கள் எல்லாம் இங்க வந்தாங்க. நல்லா கொடுத்து அந்த 6 கோடி மானியத்தை அம்மாவுடைய அரசு எடப்பாடியாரே நீ தர வேண்டும் உடனடியாக அந்த 6 கோடி கொடுத்தோம். சொல்லிட்டே போனா 10 கோடியாக மாத்திரம் காயத்தில் கொடுத்து எடப்பாடியார் அறிவிச்சு 10 கோடியாக இருக்கு.